ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இதுக்கு முன்னாடி கர்மயோகத்தை எப்படி நான் தான் செய்கிறேன்ற அந்த எண்ணம் இல்லாமல் செய்கிறது, அந்த ஒரு ஞானம் தான் தேவை, அது உயர்ந்ததான ஒரு ஞானம் அப்படின்ட்டுலாம் பார்த்தோம். இப்போது இதனால் என்ன, அந்த ஆத்மாவை உண்மையாக உணர்கிற அந்த நிலை, ஆத்ம சாட்சா்காரம் அடைவோம். அதுதான் கர்மயோகத்து மூலமாக நம்ம அடையக்கூடிய நிலை அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு வரோம். திரும்ப திரும்ப ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னா என்ன? ஆத்மாவும் உண்மையாக உணர்கிற நிலை. சரி, அப்படின்னாலும் என்ன? ஆத்மா உண்மையாக உணர்கிற நிலைன்றது அதுக்கு அர்த்தம் சரி, ஆனால் அப்படின்னா மட்டும் என்ன? ஏன்னா எதை ஒன்றுமே நம்ம அனுபவிக்கும் போது தான் முழுமையாக நமக்கு புரிய வரும். இப்போ ஸ்கூல்லையே இல்லை காலேஜ்லேயே பார்த்திங்கன்னா தியரி ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தியரின்றது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது, அதில் ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். ப்ராக்டிக்கல்ங்கும் போது நடைமுறையில் அது புரியும் போது தான் உண்மையாக அதை நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியுது. அதே போல் இந்த ஆத்ம சாட்சா்காரன்றது ஆத்மாவும் உண்மையாக உணர்கிற நிலை. அதெல்லாம் சரி, ஆனால் அதை எப்படிங்க நம்ம அனுபவிக்கிறது, எப்படி நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, அதை தான் 18வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பகவான். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5வது அத்தியாயத்தினுடைய கரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு முக்கியமான கருத்து சொல்ல வருது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினஹ. வித்யா வினய சம்பன்னே பிராமணே, எல்லா விதமான சாஸ்திர அர்த்தங்கள் எல்லாத்தையும் கற்று ரொம்ப ஒரு வினயத்தோடு, அதாவது ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அந்தணன், ஒரு பிராமணன். அது இல்லாத ஒருத்தர். கவி அப்படின்னா பசு, ஹஸ்தினி அப்படின்னா யானை, சுனி நாய், ஸ்வபாகே அப்படின்னா ஒரு நாயை சமைச்சு உண்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடக்கூடியவங்க அப்படின்ட்டு. இப்போ இவங்களெல்லாம் எதுக்கு இப்போ வரிசைப்படுத்தி நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இதில் ஒரு நல்லா படித்த ஒரு அந்தணனாக இருக்கட்டும், இல்லை படிக்காத ஒருத்தராக இருக்கட்டும், இல்லை ஒரு மாடாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், நாயை சமைச்சு சாப்பிட்றவங்களாக இருக்கட்டும், படித்தவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே சமம்னு பார்ப்பாங்க. இவங்க யாருக்குள்ளேயும் இருக்கிற வேறுபாடை பார்க்க மாட்டாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, எடுத்திருக்கக்கூடிய உதாரணங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணங்கள். ஏன்னா இப்போது நல்ல எல்லா சாஸ்திரங்களையும் கற்று இருக்கக்கூடிய ஒரு அந்தணன், எதுவும் படிக்காத ஒருத்தர். ஸோ அப்போ படித்தவங்க படிக்காதவங்க. அதே போல் பசுங்கும்போது உருவத்தில் சின்னதாக இருக்குது, யானைங்கும்போது உருவத்தில் பெருசாக இருக்குது. அப்போது சின்னதோ பெரியதோ. அதே போல் சுனி ஸ்வபாக்கே, சுனின்றது நாய், ஸ்வபாக்கேன்றது அந்த நாயையே அடித்து சமைச்சு சாப்பிட்றவங்க அப்படின்ட்டு. அப்போது அவங்க ஸ்வபாவத்தில் வேறுபடுது. அதாவது அது ஒரு நாய், அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு, அந்த நாய் அடித்து சாப்பிடக்கூடியவங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த ஒரு வேறுபாடு. இந்த எந்த வேறுபாடு இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது ஆத்மா அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த நிலை தான் ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவும் உண்மையாக உணர்கிற நிலை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. எல்லாருக்கூடையும் ஆத்மா இருக்குது அப்படின்னாலும் எல்லாரையும் சமமாக பார்க்க தோணிடுமா நமக்கு? அது கண்டிப்பாக இல்லை. ஏதோ நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம பேசுகிறவங்க, பழகிறவங்க கிட்டேயே நம்ம அந்த சமத்துவம் பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பகவான் சொல்கிறது, படித்தவங்க படிக்காதவங்க, சின்னது பெருசு இல்லை, அவங்க இயற்கை, அவங்க கேரக்டர்லேயே ஏதான ஒரு வேறுபாடுகள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்காத. ஏன்னா எல்லாமே ஆத்மா அப்படின்னு. இப்படியும் யாருன்னு இருக்க முடியுமானா இருந்திருக்காங்க, இருந்து காமிச்சிருக்காங்க. சுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வியாச மகரிஷி இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் சுக்கர். ஒரு நாள் சுக்கர் அவர் உலகத்தை அவர் பிரம்மத்தையே உணரக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டார். அதனால் அவர் உலகத்துலலாம் போய் பார்க்கணுன்றதுக்காக வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்போ வியாசர் மகனே போகாதன்னு சொல்லும்போது அவர் போயிட்டார். ஆனால் அவருக்கு பதிலாக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் பதில் சொல்லுது, அப்பா நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகலைன்னு. அப்போ என்ன அர்த்தம்? சுக்கர் அவருக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த ஆத்மான்றது சமம்.
இந்த வெளியில் இருக்கிற வேறுபாடுனால யாரும் வித்தியாசம் கிடையாதுன்னு அந்த ஒரு நிலையை அடைஞ்சதுனால தான் அவருக்கு பதிலாக அந்த மரம் வந்து பதில் சொல்லுது. அதனால் இந்த நிலையை அடைய முடியாமல் கிடையாது, ரொம்ப சில பேரால் தான் அடைய முடியும். ஆனால் அதுக்கான முயற்சி என்னென்னு பகவான் தான் நமக்கு சொல்லிட்டு வராரு. இதுதாங்க உண்மையாக ஆத்ம சாட்சாத்காரத்தை உணரக்கூடிய நிலை. இப்படி தான் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ.